இன்றைய ஆன்மீக தகவல். சக்தி தேவியானவள் பலவித அவதாரங்களை எடுத்து மக்களை காத்தாள். அதிலே ஒரு திருப்பெயர்தான் அங்காளம்மன். பர்வதராஜ குலத்திலே பிறந்து நமக்கெல்லாம் அங்காளம்மன் என்கின்ற பெயரோடு அருளை வாரி வழங்குபவள் அங்காளம்மன். தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ திருவிழா என்பது ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே மிகவும் சிறப்பானதாகும். அன்னையவள் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்து நமக்கெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை அருளிடுவாள். ஸ்ரீ மாதா ராஜராஜேஸ்வரி என்ற சிறப்பு கோலத்திலே அலங்காரத்திலே அருள் திரு காட்சி தந்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாம் அன்னையவள் அருளை வாரி வாரி வழங்குகின்றாள். அங்காளம்மனை வழிபட்டால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். தை மாதம் என்பதே குறிப்பாக தை மாத வெள்ளிக்கிழமைகளிலே அம்பாளுக்கு மாவிளக்கு மாவு போட வேண்டும். அப்படி மாவிளக்கு மாவு போடுகின்ற இல்லங்களிலே திருமண தடைகள் நீங்கும். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும். இல்லத்திலே தரித்திரம் ஒழியும், தரித்திரம் போகும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும். பொதுவாக வெள்ளிக்கிழமை வழிபாடு தை மாத வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரி, அங்காளம்மனை வழிபடுவதற்கு என்ன கிடைக்கும் என்றால் ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த பெரியாயி என்கின்ற சொல்லப்படுகின்ற அங்காளம்மனை வழிபட தீய சக்திகள், அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இவையெல்லாம் நம்மை அண்டாது. நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாகி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். இவை முக்கியமான பலன்கள் அங்காளம்மனை வணங்குவதால். அங்காளம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்று பார்த்தால், மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று இரவிலே அங்கு தங்க வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே அங்கு இருந்தால் மிக மிக விசேஷம். சரி, வெள்ளிக்கிழமை மிகவும் கூட்டமாக இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் சாதாரண நாளிலே செல்லுங்கள், மற்ற நாளிலே செல்லுங்கள். ஆனால் ஓரிரவு அங்கு தங்க வேண்டும். இந்த அங்காளம்மன் கோவில் என்று இல்லை, நாம் பெரும்பாலான ஆலயத்துக்கு செல்கின்றோம். இப்போது கூட சபரிமலைக்கு செல்கின்றார்கள். சபரிமலைக்கு சென்று உடனடியாக நெய்யபிஷேகம் செய்து திரும்புகிறார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. சபரிமலை பெருவழி பாதை என்பது 3 நாட்கள் நடக்க வேண்டும். 3 நாட்கள் நடந்து ஒவ்வொரு இடமாக அழுதா நதியிலே, அந்த அழுதா நதி கரையிலே தங்க வேண்டும். அதேபோல் பெரியானை வட்டத்திலே தங்க வேண்டும், பின்பு சன்னிதானத்திலே தங்க வேண்டும். இப்படி 3 இரவுகள் சபரிமலையிலே தங்க வேண்டும். தங்கி வந்தால் அங்கு இருக்கின்ற அந்த மூலிகை காற்றுகளும் அதனுடைய சுவாசம் நம்முடைய உடலை சிறப்பான முறையிலே வைத்திருக்கும், நோய்கள் அண்டாது. அதுபோலத்தான் அங்காளம்மன் ஆலயம். இந்த அங்காளம்மன் ஆலயத்துக்கு செல்பவர்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் ஓரிரவு தங்க வேண்டும். அங்கே இரவு நேரத்திலே தேவதைகளுடைய நடமாட்டம் ஆலயங்களிலே இருக்கும். தேவதைகளுடைய நடமாட்டம் இருக்கும், சித்த புருஷர்களுடைய நடமாட்டம் இருக்கும். அப்போது நாம் இரவு நேரத்திலே அங்கு தங்குவதால், எல்லா கோவில்களிலும் சொல்கின்றேன், தங்குவதால் நமக்கு தோஷங்கள் நீங்கும். நம்முடைய ஜாதகத்திலே எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த சித்த புருஷர்களுடைய ஆசையினாலும் தேவதைகளுடைய ஆசையினாலும் அவைகள் நீங்கி நமக்கு நல்ல வழி கிடைக்கும். சரி, இப்படி தங்கி அங்காளம்மனை தரிசனம் செய்வதால் என்னென்ன கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? மனநோய் நீங்கும், தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், திருமணம் ஆகாத வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும். அதேபோல் அங்கு இருக்கின்ற சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியிலே கட்டி எடுத்துக்கொள்வார்கள்.
தண்ணீரில் கலந்து தீர்த்தமாக அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் விலகிவிடும். பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தோஷம் அது நீங்கும். அதேபோல் இந்த சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியிலே கட்டி எடுத்துக்கொண்டு அந்த மண்ணை வீட்டு வாசலிலே கட்டிவிட்டால் நம்மை ஏவல் பில்லி சூன்யம் போன்றவை எதிர்மறை சக்திகள் அண்டாது. நம்முடைய குடும்பத்தையே அது காத்து ரட்சிக்கும். ஆகவே இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு முறையாக சென்று அங்காளம்மனை வழிபட்டால் அங்காளம்மன் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அருள்வார். இப்போது மாசி மாத மயான கொள்ளை உற்சவம் வர இருக்கின்றது. இந்த மாதம் அம்பாளை வேண்டிக் கொள்ளுங்கள். தாயே, எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி நான் உன்னுடைய கோவிலுக்கு வருகின்றேன் அம்மா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்கின்றீர்களோ அவை நிச்சயமாக அடுத்த வருட மயான கொள்ளை உற்சவத்துக்குள் அந்த பிரச்சனை நீங்கிவிடும். நினைத்ததையெல்லாம் அருள்கின்ற அற்புதமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். அவள் பார்ப்பதற்கு குரூர உருவத்தோடு இருப்பாள். ஆனால் அவளுடைய மனம் ஆனது பன்னீர் துளி போல இருக்கும். பன்னீர் துளி எப்படி அழகாக இருக்கின்றது. பன்னீர் துளி போல் அவளுடைய மனது, பக்தர்களை காக்கின்ற மனது. மறந்தும் தன்னுடைய பக்தர்கள் சிரமப்பட வேண்டும் என்று அங்காளம்மன் நினைக்க மாட்டாள். ஆகவே இந்த மாசி மாதம் என்பது அற்புதமான மாதம். மாசி மாதம் என்பது அற்புதமான மாதம். இந்த மாசி மாதத்திலே வருகின்ற எல்லா நாட்களுமே மிக மிக விசேஷமான நாட்கள். இந்த நாள் தான் அந்த நாள் தான் என்று இல்லை. மாசியிலே தான் மாசி மகம் வருகின்றது. அற்புதமான நாள். மகா சிவராத்திரி வருகின்றது. இந்த மகா சிவராத்திரி மற்றும் மயான சூறை நாளிலே மலையனூர் மண்ணிலே எடுத்து வைத்தாலே போதும், நம்முடைய கிரகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். மலையனூரிலே புற்றிலே குடியேறி அம்பிகை நம்மை காத்து ரட்சிக்கின்றார். ஆதிசக்தி என்று போற்றப்படுகின்றாள் அன்னை. அந்த அன்னையை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அங்காளம்மன் உங்களுடைய இல்லத்திலே என்றென்றும் சாநித்தியமாய் நிறைந்திருந்து உங்களுடைய இல்லங்களிலே பீடை, தோஷம், பில்லி, சூன்யம், காட்டேரி சேட்டை, ஏவல் போன்றவை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தூள் தூளாகி அடுத்த அமாவாசைக்குள் உங்களுடைய இல்லமானது சுபீட்சமாக மாறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அங்காளம்மனை வணங்குவோம். தீமைகள் விலகி நலமே சூழ பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.